நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை வரை நடைபெறுவதாக இருந்த நிலையில் இன்றுடன் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் எவ்வளவு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன? இன்றைய தினம் நடந்த அலுவல்கள் என்ன? முழு விவரங்கள். நிச்சயமாக கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் மக்களவை இன்றைய அலுவல்கள் நிறைவடைந்த பிறகு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாளை வரை நடைபெறுவதாக இருந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுக்கு வந்திருக்கின்றது. தற்போது மாநிலங்களவை நடவடிக்கைகள் மட்டும் நடைபெற்று வருகின்றது. மாநிலங்களவையிலே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் 3 புதிய குற்றவியல் மசோதாக்கள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. அவை நிறைவேற்றப்பட்ட பின்னர் மாநிலங்களவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இன்று மக்களவையை பொறுத்தவரை நாட்டில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இதர தேர்தல் ஆணையர்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், பிரதமரால் நியமிக்கப்படும் மத்திய அமைச்சர் ஆகியோர் கொண்ட குழு தேர்வு செய்ய வகை செய்யும் அந்த மசோதாவும் அச்சு மற்றும் காலப்பதிவு திருத்த மசோதா ஆகியவை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையை பொறுத்தவரை இந்த அச்சு மற்றும் காலப்பதிவு திருத்த மசோதா ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த 3 குற்றவியல் மசோதாக்கள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதன் மீது பதில் உரை வழங்க இருக்கின்றார். குறிப்பாக நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஆணையர்கள் தொடர்பான மசோதா, மத்திய சரக்கு மற்றும் சேவைகள் வரி திருத்த மசோதா, நாட்டில் நடைமுறையில் இருக்கும் குற்ற சட்டங்களுக்கு பதிலாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் 3 புதிய குற்ற மசோதாக்கள், அதே போல தகவல் தொடர்பு திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி சுமார் ஒரு வாரம் வரை சுமூகமாக நடைபெற்ற நிலையில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த பாதுகாப்பு குளறுபடி சம்பவம் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதனை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அவையிலே அமளியில் ஈடுபட்ட நிலையில் நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு சுமார் 146 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது எதிர்க்கட்சிகள் மத்தியிலே ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதனை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவைக்கு உள்ளேயும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் அவர்கள் தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இந்த நிலையில்தான் நாளை வரை நடைபெறுவதாக இருந்த இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாகவே முடிவுக்கு வந்துள்ளது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய முழு தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.